செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். கிருஷ்ணனின் மாயங்கள் அப்படிங்கிற தொடர்ல இது 3வது மாயம். மண் தின்ற படலம், பிரம்மனுக்கு காட்சி தந்து அருள் புரிந்த படலம், இப்போ இந்திரனுக்கு காட்சி தந்து அவனுக்கு அருள் புரியும் படலம் தான் இந்த மாயை. இதுக்கு நடுவுல காளிங்க நர்த்தனமும் பார்த்து காளிங்கனுக்கு எந்த விதமா விஷத்தை அமுதமா மாக்கி அருள் புரிந்தார்னு நாம பார்த்தோம். இப்போ அடுத்ததுக்கு நம்ம போலாம். கிருஷ்ண மாயத்துல நம்ம சிந்திக்க வைக்கும் மாயம் கோவர்தனகிரியை தூக்கி நின்றபடி காட்சி அளித்ததுதான். கோவர்தனாக மட்டும் இல்லாமல் கோவிந்தனாகவும் இங்கிருந்தே கிருஷ்ணன் திருநாமங்களை பெற்றான். விஷ்ணு சகஸ்ர நாமங்கள்ல கோவிந்த நாமத்திற்கு பல சிறப்புகள் இருக்கு. வழிபாட்டு பாடல்களிலும் ஸ்லோகங்களிலும் இந்த நாமம் மட்டும் 3 முறை இடம்பெறும். 3 முறை ஒரு விஷயத்தை சொன்னால் அதுவே நித்தியமானது, ஒப்பற்றதுன்னு பொருள். இந்த கோவிந்தன்ற பெயர் முதலாக தேவர்கள் தலைவனான இந்திரனால் தான் சொல்லப்பட்டது. எங்கே, எப்போது, எப்படி என்ற கிருஷ்ணனின் வரலாற்றை பார்த்தாதான் நமக்கு விஷயம் புரியும். கிருஷ்ணன் தேவகியின் மகனாக சிறையில் பிறந்தாலும் நள்ளிரவில் அவன் இடம் மாறி நந்தகோபன் மற்றும் யசோதையின் மகனாக வளர்ந்ததெல்லாம் கோகுலத்துல தான். இங்கேதான் பிருந்தாவனம் என்னும் துளசி வனமும் பல மலைகளும் அடர்ந்த காடுகளும் இருந்துச்சு. பச்சை பசுமை மிக்க இந்த வனம் யாதவர்களின் பெரும் செல்வமான பசுக்களுக்கு பிரியமான உணவாக இருந்துச்சு. யாதவர்களின் பசுக்களில் தேவலோக பசுக்களான கபிலம், கிருஷ்ணம்னாலே கருமைதான், கருமை நிற பசு. சுக்லம் அப்படிங்கிறது வெண்மை நிற பசு. புகை அது சாம்பல் நிற பசு. செம்மை சிவப்பு நிற பசு ஆகியவையும் இருந்துச்சு. இந்த பசுக்கள் ரொம்ப விசேஷமானது. பார்க்கடல் கடையப்பட்ட போது வெளிப்பட்ட காமதேனுவோடு இவை வெளிப்பட்டு பூலோகத்துல இனவிருத்தி அடைஞ்சது. இவைகளை வச்சிருப்பதனாலதான் யாதவர்கள் புண்ணியர்களாக கருதப்பட்டாங்க. இவைகளை வளர்க்க மழை வளம் தேவையானதாக இருந்தது. மழைக்கு அதிபதியான இந்திரன் கோகுலவாசிகளால் பிரத்யேகமாக வணங்கப்படும் ஒரு தேவனாக இருந்தான். இவனுக்காகவே ஒரு யாகம் வளர்த்து அதில் ஆகூதி அளிப்பது என்பது அவர்களோட வழக்கம். மழை பொழியாத நேரத்தில் இந்திரன் தங்களின் மீது கோபத்துடன் இருப்பதாக நினைச்சுக்கிட்டு உருகி துதிப்பதும் வழக்கத்துல இருந்துச்சு. இயற்கை நியதிப்படி இந்திரன் மழைக்கு காரணகர்த்தாவாக இருப்பினும் அவன் அதை மனிதர்களின் கர்ம அடிப்படையில் தான் நிர்வகிக்க வேண்டும். மழை பயனோ அல்லது பஞ்சமோ உயிர்களின் கர்ம வினையை அடிப்படையாக கொண்டது. தானம், தவம், கருணை, தர்மம், மரியாதை போன்றவை இல்லாவிட்டால் இந்திரன் விரும்பினா கூட மழைக்கு வாய்ப்பே இல்லை. இயற்கை நியதி இப்படி இருக்க இந்திர வழிபாட்டால் மழை பொழியும் யாதவர்களோட எண்ணத்தை கிருஷ்ணன் மாத்த விரும்பினான். நந்தகோபர் இந்திரனுக்காக யாகம் நடத்த முயன்ற போது நிறைய கேள்வி கேட்டான் கிருஷ்ணன். அவரால் கிருஷ்ணனுக்கு சரியான பதில சொல்ல முடியல. இந்திர வழிபாட்டை தவிர்க்க முடியாத கடமையாக அச்சத்தோடு அவர்கள் செய்ததுதான் கிருஷ்ணனை ரொம்ப கவனிக்க வச்சது. தந்தையே, இந்த யாகம் தவறானது. இந்திரன் தேவர்களின் தலைவனாக நியமிக்கப்பட்டவன். மனுஷன் செய்யற கர்ம வினைப்படி பலனளிக்கவே அவனால முடியும். நீங்களோ அவன் மழையை உருவாக்கி உயிர்கள் வாழ உறுதுணையாக நிற்பவன் போல கருதி அதவே செஞ்சுட்டு வரீங்க. உலகின் உயிர்களின் வளர்ச்சிக்கும் அழிவுக்கும் சத்வகுணம், ரஜோகுணம், தாமச குணம் அப்படின்னு 3 குணங்கள் தான் ரொம்ப அடிப்படை. இதுல சத்வகுணம் அப்படிங்கிறது சாந்தத்தையும், ரஜோகுணம் அப்படிங்கிறது கருணையும், தாமச குணம்ன்றது மந்தத்தையும் குறிக்குது. இதில் மழை ரஜோகுணத்துடன் தொடர்புடையது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நம் பகுதியை ஒட்டியுள்ள கோவர்த்தன மலையை ரஜோகுணத்தை கொண்டுள்ளது. இதனாலதான் பசுக்கள் உயிர் வாழ முடியுது. நமக்கும் நதியில நீர் கிடைக்குது. இந்த மலை அசையாமல் நின்று செய்யும் கடமையின் முன்னால் இந்திரன் மிகச் சிறியவன். எனவே வழிபடுவதாக இருந்தால் இந்த மலையை வழிபடுங்கள்னு விளக்கம் சொல்றாரு கிருஷ்ணன். இதன் மூலம் தான் என்ற எண்ணம் இல்லாத இயற்கையே சிறந்தது, பரம்பொருளான கடவுள் அதில் நிறைந்திருக்கிறார்ன்றத கிருஷ்ணன் உணர வைக்கிறான்.
அதன் பின் அவர்கள் அந்த கோவர்தனகிரிக்கு பூஜை நடத்துறாங்க. இந்திரனோட யாகத்தை கைவிட்டுட்டாங்க. இதை கேள்விப்பட்ட இந்திரன் ரொம்ப கோபம் கொள்றான். கிருஷ்ணன் விஷ்ணுவின் அம்சம் என்பதும் அவன் மனிதனாக வாழ்ந்து பல நெறிமுறைகளை உருவாக்குகிறான் என்பதை இந்திரனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. விஷ்ணுவோட மாயை அவனது கண்களை கட்டிவிட்டதாக கூட சொல்லலாம். வானுலகிலிருந்து பூலோகம் வந்தான் இந்திரன். கண்கள் சிவந்தபடி, என்னை அலட்சியப்படுத்திய உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள்னு கோபமா பெருமழை கொட்ட வைக்கிறான். என்னோட கொந்தளிப்பே இடி முழக்கம், என் சக்திதான் இடி சத்தம் என்று ரொம்ப எக்காலமா பெரும் மழை பொழிவை உருவாக்குறான். வருணன், வாயு, யமன், அக்னின்னு எல்லாத்தையும் அவனோட ஆணைக்கு ஆட்டி வைக்கிறான். அவங்களை எல்லாம் தவறு செய்ய தூண்டுறான். பிருந்தாவனமே வெள்ளம் ஆயிடுச்சு. சுற்றியுள்ள மலைப்பகுதி மூழ்கும் அளவுக்கு மழையும் காற்றும் இருந்ததுனால யாதவர்கள் என்ன செய்வது தெரியாம திகச்சு போய் நின்னாங்க. எந்த கோவர்தனகிரியை வணங்க சொன்னானோ கிருஷ்ணன், கிருஷ்ணன் ஒரு நாய்க்குடை போல தன்னோட விரல்களால் தூக்கினான். அதன் நடுவில் விரல் வைத்து, அதாவது ஆள்காட்டி விரலால் சக்கரத்தை ஏந்திருப்பது போல ஏந்த தொடங்கினான். அந்த மலைக்கு அடியில் பசுக்கூட்டங்களும் யாதவர்களும் தஞ்சமடைந்தனர். சுட்டு விரலால் மலையை தூக்கி பிடித்தபடி நிற்கும் அதிசயத்தை பார்த்து வாய் பிளந்து நின்றனர். உண்மையில யார் அந்த கருப்பன்? இவனால மட்டும் எப்படி இது முடியுது அப்படின்னு அப்படியே அதிசயிச்சு நிக்கிறாங்களாம். இதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது, அதிசயம்தான். உயிர்களின் சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி படைத்த இவனோ பரம்பொருள். இப்படி அந்த வேளையில இந்த அதிசய காட்சியை பார்த்தபடி நிற்பவர் மனங்களில் எல்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு. கிருஷ்ணன் கோவர்தனகிரியை தம் சுண்டு விரலால் தூக்கி பிடித்த கோலத்தில் நிமிடம், மணி, நாள் என்பதையெல்லாம் கடந்து 1 வாரம் அப்படிங்கிற கணக்கை இன்னும் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல வாயுவுக்கும் வருணனுக்கும் சலிப்பு வந்துருச்சு. பெய்யும் மழை நீர் பாதாளத்தில் இறங்கிவிட பொட்டு தண்ணீர் கூட யார் மீது படல. பசுக்கள், கோபர்கள், கோபியர், மலர்கள், தாவரங்கள் இன்னும் அனைவரும் கிருஷ்ண லீலையில் தங்களை மறந்து நிற்பதை வாயும் வருணனும் கண்டனர். இந்திரன் கிட்ட போய் அவங்க இனி எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இந்திரன் விஷ்ணுவின் அவதாரமாகிய கிருஷ்ணனை கண்டு ஓடி வந்தான். கிருஷ்ணனின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். இந்த பாதார விந்தம் கோக்களாகிய பசுக்கள் சரணடையும் திருவடிகள். கோ என்னும் அரசன் மற்றும் தலைவன் என்னும் பொருள். நானும் உங்களோட பாதார விந்தத்துல, அதாவது திருவடியில சரணடைறேன். அதுவே கோவிந்தம், பஜ கோவிந்தம், பல கோவிந்தம் என்று கூறி துதி செய்தான். கிருஷ்ணனும் அகந்தை நீங்கி பணிந்த இந்திரனை மன்னித்து அருள் புரிந்தான். அவனுக்கு மட்டுமா? அந்த நேரத்தில் இக்காட்சியை கண்ட யசோதை, நந்தகோபர், கோபர், கோபியர்கள் என அனைவருக்கும் கிரிதர கோபாலனை கண்டு சிலையாகி போனார்கள். கோவிந்த நாமம் பிறந்த இந்த கோவர்தன லீலை சிந்தனைக்குரியது. கர்மவினையே உயிர்களின் எல்லா விதமான குறிப்பாக இட வல அசைவுகளுக்கு காரணம் என்ற செய்தியை இது மறைவாக சொல்லுது. கிருஷ்ணனை நமக்குள்ள நிரப்பிட்டோம்னா விரல்களால நாமும் கோவர்தனம் போல மலைகளை ஏந்தி பிடிக்கலாம். மலை கூட குடையாகும்ன்ற செய்தி தான் இந்த கிருஷ்ண மாயை நமக்கு சொல்லுது. இந்திரன் சொன்ன பாதார விந்தம் கோக்களாகிய பசுக்கள் சரணடையும் திருவடிகள், அதுதான் கோவிந்தம், பஜகோவிந்தம், பல கோவிந்தம்னு சொல்லி துதிய நாமும் செய்யலாம். இந்த கோவிந்த நாமத்துக்கு அர்த்தம் நிறைய இருக்கு. கோவிந்தம் அப்படின்னா பசுவை போலவே, அதாவது பசுக்களை பராமரிப்பவர்னு பொருள். கோவிந்தாக்கு இன்னொரு பேரு உலகை காப்பவர், அதாவது பூமியில் இருப்பது போல அவதாரங்களை எடுத்து உலகை காப்பவர்னு சொல்லலாம். கோவிந்தா அப்படிங்கிறது பேச்சின் தயாரிப்பாளர், அதாவது புத்திசாலித்தனத்தை உருவாக்குபவர்னு சொல்லலாம். அதனால்தான் பிருகஸ்பதி அப்படின்னு கூட சொல்லலாம் விஷ்ணுவை. அடுத்தது கோவிந்தான்னா இயக்கத்தை தேடுபவர், அதாவது வாழ்க்கை இயக்கத்திற்கு பொறுப்பானவர்னு சொல்லலாம். இன்னும் கோவிந்தானா உணவை உற்பத்தி செய்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். உணவு உற்பத்தி இருந்தாதான் ஆற்றல் கிடைக்கும், அந்த ஆற்றலை அளிப்பவர்னு சொல்லலாம். இந்த மாதிரி கோவிந்தன்ற நாமத்துக்கு நிறைய பொருள்கள் வரும். அதனாலதான் இந்த நாமம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இன்னும் இறுதியா கோவிந்தா அப்படின்ற வார்த்தைக்கு புலன் உறுப்புக்கள் அல்லது இந்திரியங்கள் எங்கும் பரவி இருக்கும் ஆட்சியாளர்னு சொல்லலாம். அதனாலதான் புலன்களின் அதிபதி அப்படின்னு சொல்றோம்.
இன்னைக்கு இந்த கிருஷ்ணோட மாயை மூலமா அவனோட கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க, மனசெல்லாம் ரொம்ப புல்லரிச்சு போய் அமைதியா மாறிடும். விஷ்ணுவோட நாமங்கள்ல இது ரொம்ப சிறப்பான ஞாபகம். கிருஷ்ணனோட நாமங்கள்லே மிகவும் சிறப்பு வாய்ந்த நாமம் தான் இந்த கோவிந்தா. இப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் கோவிந்தான்ற நாமம் பெருமாள் கோயில்ல ஒலிக்காம இருக்கவே இருக்காது. கோவிந்தா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அடி வயிறுல இருந்து நம்மளோட மனசு வரைக்கும் அப்படியே அமைதியாகி ஒரு பரவச நிலையை உண்டுபடுத்துது. இந்த கோவிந்தா நாமம் உங்க அனைவருக்கும் நல்லாசி வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது சுபலட்சுமி முத்துக்குமரன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம சந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் பதிவூட்டம் பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆத்ம நமஸ்தே, வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.